வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் பை இண்டக்ஷன் மாடலில் கொஷின் பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இண்டக்டிவ் பிரின்சிபலில் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ப்ரூவ் தட் த ஸ்டேட்மெண்ட் இஃப் n வேல்யூ greater than or equal to 5 then n can be written as a sum of 2's and 3's by induction principle. நல்லா கவனிங்க. n வேல்யூ 5 இருக்கலாம், இல்லை 5க்கு மேற்பட்ட வேல்யூஸ் 5, 6, 7. ஸோ இப்படி வர n வேல்யூஸை நம்ம 2ம் 3யும் ஆட் பண்ணி வர வைக்கலாம்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இண்டக்ஷன் பிரின்சிபல் மூலிமா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1, ஒரு இண்டக்ஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுத்துப்போம். ஏன் P of n எடுத்துக்கிறோன்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த n வேல்யூஸ் வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். அது எல்லாமே எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக எடுத்துப்போம். ஸோ லெட் P of n ஈக்குவல் டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் n greater than or equal to 5 then n can be written as sum of 2's and 3. n can be written as sum of 2's and 3. ஸோ 2 வச்சு ஆட் பண்ணலாம், 3 வச்சும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த n வேல்யூஸ் கிடச்சிடும் சொல்கிறாங்க. இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் கேசஸை செக் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் கேசஸ்லாம் ட்ரூவாக வருதான்னு செக் பண்ணணும். பேஸ் கேசஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 5ல் ஸ்டார்ட் ஆகுது. n ஈக்குவல் டு 5ல் ஸ்டார்ட் ஆகுது. 5க்கு அப்புறமா என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். 6க்கு அப்புறமா 7 எடுத்துக்கலாம். ஸோ போதும், ரொம்ப கம்மியான வேல்யூஸே போதும், ஒரு 3 வேல்யூஸ் போதும். இப்போது n ஈக்குவல் டு 5க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். 5 நம்பரை வர வைக்கணும், 2ம் 3யும் ஆட் பண்ணி. ஒரு 2 ஒரு 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 5 வந்துடுமா. அப்போது இந்த பேஸ் கேஸ் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 6 எப்படி வர வைக்கலாம், நம்ம ஒன்று 2 ஆட் பண்ணணும், இல்லை 3 ஆட் பண்ணணும், இல்லை 2 மட்டும் ஆட் பண்ணி கூட வர வைக்கலாம். ஸோ எப்படி வர வைக்கலாம், 2 + 2 + 2 இந்த மாதிரி ஆட் பண்ணால் 6ன்னு வரும். இப்படியும் வர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 + 3 + 3 ஆட் பண்ணால் 6ன்னு வர வைக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஆட் பண்ண அந்த ரிசல்ட் வருதுங்க n வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 7 எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்கள். 2 + 2 + 3 ஆட் பண்ணால் 7 வருங்களா. அப்போது நம்ம அந்த 2யும் 3யும் வச்சு ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதே அந்த n வேல்யூஸ் வந்துருச்சுன்னா பேஸ் கேசஸ் ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். தேர்ஃபோர் பேஸ் கேசஸ் ஆர் ட்ரூ. ஸோ நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு பேஸ் கேசஸ். ஏன்னா நம்ம இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் அஸ் சம் ஆஃப் 2's and 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டக்டிவ் ஹைபாத்திசிஸ், அதாவது இண்டக்டிவ் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் ஹைபாத்திசிஸ் எழுதிடுவோம். இண்டக்டிவ் ஹைபாத்திசிஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா k வேல்யூ அசியூம் பண்ணுவோம். அசியூம் ஃபார் k வேல்யூ. ஸோ k வேல்யூ எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கொஷினில் 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5ல் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம k வேல்யூஸ் வந்து ஒரு 2 வேல்யூஸ் தள்ளி எடுத்துக்கோங்க. ஸோ 5, 6, 7 எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம், அசியூம் ஃபார் k வேல்யூ greater than or equal to 7ல் செட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா. இப்போது k வேல்யூ 7ல் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன வரும், k - 1 வரும். கரெக்டுங்களா. அதுக்கப்புறமா என்ன வேல்யூ வரும், k - 2 வரும். புரியுதுங்களா. ஸோ k வேல்யூ நான் 7ல் செட் பண்ணேன்னா கேக்கு 7க்கு முன்னாடி என்ன வேல்யூ வரும், 6. அதை k - 1 சொல்லலாமா. 6க்கு முன்னாடி வர நம்பரு 5, k - 2ன்னு சொல்லலாமா. ஸோ நம்ம 5 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம வந்து இண்டக்டிவ் ஹைபாத்திசிஸ் செட் பண்ணுறது வேல்யூஸு. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 7 செட் பண்ணியாச்சு கேன்னு. அப்போ இது k - 1, இது k - 2, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இண்டக்டிவ் ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள்,
இந்த k மைனஸ் 2 இருக்குங்க இல்லையா, இந்த k மைனஸ் 2ல் இந்த கேக்கு k ப்ளஸ் 1 நான் அப்ளை பண்ண போகிறேன். கேக்கு k ப்ளஸ் 1 அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இண்டக்டிவ் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு மைனஸ் 2 இருக்குது. அப்போ என்ன வரும் பாருங்கள், ப்ளஸ் 1 மைனஸ் 2 வரும், k மைனஸ் 1 வருது எனக்கு ஆன்சர். அப்போது ஒரு k மைனஸ் 2ல், அதாவது நான் எடுத்துக்கிற அந்த 5th, அதான 5 இங்கே தானே இருக்குது k மைனஸ் 2ல், இந்த k மைனஸ் 2ல் இந்த கேக்கு k ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறேன், இண்டக்டிவ் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 மைனஸ் 2 கேன்சல் பண்ண வரும், மைனஸ் 1 வரும். அப்போ எனக்கு k மைனஸ் 1 டேர்ம் வந்துடுச்சு. ஓகேங்களா, நம்ம இங்கே எழுதணும். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து அடுத்த டேர்ம் வேணும். அடுத்த டேர்ம்னானது k ப்ளஸ் 1 டேர்ம் வேணும். k ப்ளஸ் 1 டேர்ம் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த k மைனஸ் 1 கூட ஒரு 2, அதாவது 2 ஒன்று ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், k ப்ளஸ் 1 டேர்ம் வந்துடுமா பாருங்கள். ஸோ k ப்ளஸ் 1 கேன் பி ரிட்டன் அஸ் k மைனஸ் 1 கூட ஒரு 2 ஆட் பண்ணுறேன். அப்போது 2 மைனஸ் 1 ஒரு 1. அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கேன்னு ஒரு வேல்யூவை நம்ம 2ம் 3ம் வச்சு ஆட் பண்ணலாம். k மைனஸ் 2ன்னு ஒரு வேல்யூவை 2ம் 3ம் வச்சு ஆட் பண்ணலாம். k மைனஸ் 1ஐயும் 2ம் 3ம் வச்சு ஆட் பண்ணலாம். அடுத்த டேர்மான k ப்ளஸ் 1, கேக்கு அப்புறமா k ப்ளஸ் 1 வரும் 8, அந்த 8ஐயும் நம்ம என்ன பண்ண முடியும், 2ம் 3ம் வச்சு ஆட் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. இதுதான். தேர்ஃபோர் நம்ம இங்கே எழுதணும், k can be 7, k 7 தானே இப்போதைக்கு. ஸோ k can be written as sum of 2s and 3. ஸோ 2ம் 3ம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 7ஐ எழுதலாம். அதே மாதிரி k மைனஸ் 2, k மைனஸ் 2ன்னு எது, 5. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், 2s and 3s வச்சு ஆட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் k மைனஸ் 1, இது என்னது 6, 6 நம்ம என்ன பண்ணலாம், 2s and 3s வச்சு ஆட் பண்ணி எழுதலாம். அப்போது இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் 5, 6, 7, நம்ம 7ஐ கேன்னு வச்சுக்கிட்டோம். இது k மைனஸ் 1, இது k மைனஸ் 2. ஸோ இதை 2 and 3 வச்சு ஆட் பண்ண முடியும்னா, இதையும் ஆட் பண்ண முடியும்னா, இதுவும் ஆட் பண்ண முடியும்னா, இதுக்கு அடுத்த வர டேர்ம் k ப்ளஸ் 1 8, இதையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. k ப்ளஸ் 1 கூட நம்ம என்ன பண்ணலாம், அதே அந்த k மைனஸ் 1 எடுத்து அது கூட இன்னொரு 2ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த k ப்ளஸ் 1 டேர்மை வர வைக்கலான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஒன்று 2 ஆட் பண்ணால் இல்லை 3 ஆட் பண்ணால், நம்ம 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது, k ப்ளஸ் 1 வந்துடுது இல்லையா அடுத்த டேர்மு. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக சொல்லணும். தேர்ஃபோர் k ப்ளஸ் 1 கேன் ஆல்சோ பி written as sum of 2s and 3. இது லாஜிக்கல் திங்கிங் தான், கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம இண்டக்ஷன் ஸ்டெப் முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன சொல்லணும், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். பை இண்டக்ஷன் இஃப் n value greater than or equal to 5, it can be written as, then it can be written as sum of 2s and 3. is true. இன்னும் முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளம். ஓகே, அந்த லாஜிக் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றாவே எழுதலாம். சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.